வார விடுமுறை என்பதால் எடப்பாடியில் உள்ள பூலாம்பட்டி படகுத்துறைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிங்கானந்த் வழங்க கேட்கலாம். லிங்கானந்த், விவரங்கள். வணக்கம் விக்னேஷ். வார விடுமுறையை அடுத்து எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகுத்துறைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. சேலம் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகுத்துறை தற்போது குட்டி கேரளாவாக கூறப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையை அடுத்து பூலாம்பட்டி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர், ஒசூர், பெங்களூர், திருச்சி, தஞ்சாவூர், சென்னை மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்து காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் விசை படகில் சென்று படகு சவாரி செய்து பூலாம்பட்டி பகுதியில் உள்ள இயற்கை அழகுகளை கண்டு ரசித்து மகிழ்ந்து வருகின்றனர். அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் விசை படகில் சென்று படகு சவாரி செய்தும் அங்கு கிடைக்கும் ருசி மிகுந்த மீன்களை, உணவுகளையும் ருசித்து பொழுதை கழித்து வருகின்றனர். ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை தினத்தையொட்டி அப்பகுதியில் உள்ள கைலாசநாதர் திருக்கோவில், காவேரி தாய் சன்னதி, காவேரியில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ள நந்திகேஸ்வரர் ஆலயம், காவேரி படித்துறை விநாயகர் கோவில் உள்ளிட்ட திருத்தலங்களுக்கும் சென்று பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். தொடர்ந்து பூலாம்பட்டி படகுத்துறைக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் அப்பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.